ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹோம் டூரு. இது யூஷுவல் ஹோம் டூர் மாதிரி இருக்காது. இது இருக்குது அது இருக்குது அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோம் டூர் கிடையாது. இது நான் பிறந்து வளர்ந்த வீடு, என்னோடய ரூட்ஸை வந்து நான் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஹோம் டூர் போடுறேன். என் சேனலில் இது வரைக்கும் நான் ஹோம் டூர் போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் டூரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு முனிசிபல் ரெண்டட் ஹோமு. இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து என்னோடய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வீடு இது. இனியுமே நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இது வந்து கிச்சனு, ஒரு சின்ன கிச்சனு. இது வந்து சின்ன வீடாக இருந்தாலும் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இனியுமே நிறைய விஷயங்களில் வந்து இங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஒன்று சொல்லணுன்னா மணி பிளான்ட் அங்கே இருக்கும், நீங்கள் பாருங்கள். அந்த மணி பிளான்ட் வந்து எங்கள் அம்மா கொடுத்தது. இன்னும் எங்கள் மாமா வந்து அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க. ஊட்டி கிளைமேட்டுக்கு மணி பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் ஆனால் இவங்க ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பெட்ரூமில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம லாஃப்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து மெத்தன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக உட்லேயே அடித்து வச்சுருப்பாங்க. பெட்டு போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன டிவி இருக்கும். நம்ம போனோம்னா அங்கே படுத்துக்கலாம். அவ்வளோ வார்மாக இருக்கும். அந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு மெத்தையில் படுக்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய கசின்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா அங்கே தான் படுப்போம். நாங்கள் கீழே பெட்டில் கூட படுக்க மாட்டோம், அங்கே தான். இது வந்து பேக் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாங்கள் இது வழியாக வந்து ஷாப்பிங்க்கு போகிறது, கீழே ஸ்ட்ரீட்டுக்கு போனோம்னா வரிக்கி வாங்க போகிறது, இந்த மாதிரியான நிறைய மெமரிஸ் வந்து இந்த வீடு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. என்னோடய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ இருக்கணும்னு ஆசைப்பட்டு போடுற வீடியோ இது. அதே மாதிரி என்னோடய ஃபேமிலியோடு நான் போய் இந்த வீட்டை விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு மெமரிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஃபீலு. என் அப்பா, என் தங்கச்சி, என்னோடய ஹஸ்பண்டு, என் பாப்பா, எங்கள் மாமா எல்லோரும் இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் என் சின்ன வயசு மெமரிஸை பற்றி பேசினதெல்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பியான ஃபீலாக இருந்தது. இது வந்து என் குழந்தை நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, அவள் ஏஜில் நான் இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் அவள்கிட்டையும் காட்டி நாங்களும் வந்து பேசி சிரிச்சிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு. நம்ம எங்கே தான் எவ்வளோ தூரம் போனாலும் சரி, எவ்வளோ சம்பாரித்து பெரிய பெரிய வீடு வாங்கினாலும் சரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போனாலுமே சரி, நம்ம ரூட்ஸை வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. யாருமே மறக்கவும் மாட்டாங்க. அந்த ஃபீல் வந்து எப்போவுமே இருக்கும். சரி, நம்ம இப்படி வாழ்ந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீலு. அந்த ஹாப்பினஸ் வந்து இப்போ என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த ஹாப்பினஸ் அவ்வளோக்கா நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. இங்கே வந்து நம்ம அவ்வளோ சின்ன ஸ்பேஸில் அவ்வளோ ஹாப்பியாக ஃபேமிலியோடு இருந்த ஹாப்பினஸ் வந்து இப்போ நம்ம பெரிய பெரிய இடத்துல கெட் டுகெதர்லாம் போடுறோம். அந்த ஹாப்பினஸ் வந்து வரதே கிடையாது. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபேமிலியை மீட் பண்ணுறோம். ஆனாலுமே வந்து இங்கே வந்து நம்மள்ட்ட அவ்வளோக்கா அந்த சின்ன வயசில் நம்மளுக்கு பாக்கெட் மணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம கிடைக்கிற மணியை வச்சுட்டு கீழே போய் நம்ம வந்து வரிக்கி வாங்குறதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் வாங்குறதோ வந்து அவ்வளோ ஹாப்பினஸை தந்துச்சு. இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக எங்களால் மறக்கவே முடியாது. இந்த வீடையும் எங்களால் மறக்க முடியாது, ஊட்டியும் எங்களால் மறக்க முடியாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஹோம் டூர் மாதிரி இல்லாட்டியும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.